ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பரான ஒரு பாஸ்மதி ரைஸில் சிக்கன் தம் பிரியாணி தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு படி ரைஸ் எடுத்துருக்கிறேன், 1 கிலோ. அதுக்கான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாங்க. அதுக்கு வந்து 500 கிராம் தக்காளி, 600 கிராம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 200 கிராம் வந்து எடுத்துருக்கிறேன். 100 கிராம் வந்து இஞ்சியும் 150 கிராம் பூண்டும் எடுத்துருக்கிறேன். நம்ம அடுப்பில் விறகடுப்பில் தாங்க செய்ய போகிறோம். நல்லா விறகு அடுப்பை வெளியில் வச்சு நல்லா பாத்திரத்தை வச்சு சூடாக்கி நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, தாளிப்பு ஐட்டம் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் 2 பாக்கெட்டு, பிரியாணி மசாலா ஸ்பெஷல் நம்ம வீட்டில் அரைச்சது, அது தேவையான அளவு உப்பு, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அதிலே வந்து கலந்துக்கலாம். நல்லா மசாலா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதிலே வந்து லெமன் 1 kgக்கு வந்து 1.5 ஒரு பழமும் ஒரு பாதியும் எடுத்துருக்கிறேன். ஒரு கட்டில் பாதி புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை தண்ணியை அளந்து ஊற்றிடுவோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அரிசி நல்லா கழுவி தண்ணியை வடித்து வச்சுருக்கிறேன். அரிசி நல்லா வந்து தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எரியாமல் வந்து லிமிட்டாக தாங்க இருக்கணும். அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிக்கணும், கறி வேகணும். அப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக எரிச்சிக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் 1 கொதி 2 கொதிலேயே அது தண்ணியும் சாப்பாடுமா அதுக்கு வந்து தம்மு விட்டுறணும். நல்லா தம்மு ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் தம்மு ஆனதுக்கப்புறம் சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா முழுசாக உதிரியாக பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. ஒரு துளி கூட அடிப்பிடிக்கவே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குது. சாப்பாடு பார்க்கும்போது செம்ம எம்மியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை, கொஞ்சமும் குலையவும் இல்லை. உதிரியாக எவ்வளோ நீட்டமாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு அப்படியே ஒரு ஃபீல் ஆகணுங்க. அப்படி இருந்தால் தான் பிரியாணினோட ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் வந்து லெமன் ஒரு பழம் லாஸ்ட்டில் பிழிஞ்சிட்டு அப்படியே 1/2 லெமன் தோலோடையே போட்டுருவேன். அதுதான் வந்து கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை இருக்கும்போது அந்த சிக்கனோட அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வந்து இதாகாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் சாப்பிடும்போது உங்களுக்கு ஜாஸ்தி கசப்புலாம் தெரியாது. அதுக்கு வந்து கொஞ்சமாக சிக்கன் கிரேவி, சுக்காவும், எலும்பு போட்டு தால்ச்சாவும் வச்சுருக்கிறேன். சைடிஷ் ஆனியன் ரைத்தா எல்லாமே சூப்பராகவும் செம்ம டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சண்டேன்னா சும்மாவா ஸ்பெஷல் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாஸ்மதி ரைஸ்னால தண்ணி வந்து அளவாக வைங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் 1க்கு 1.5 எடுத்துருக்கிறேன். நம்ம சிக்கன் கிரேவியில் சுக்காவில் போட்டு பிசைஞ்சு அது ஒரு வாய், அப்புறம் தால்ச்சாவில் பிசைஞ்சு அது ஒரு வாய், ஆனியன் ரைத்தாவில் போட்டு பிசைஞ்சு ஒரு வாய். ருசித்து சாப்பிடுங்க. உடம்புக்கும் நல்லது. பிடிச்சது சாப்பிட்டாலே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.